அறிவோம் ஆன்மீக நாம அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி நான் உங்க கூட பேச போகிறது சனி பெயர்ச்சி பற்றி தான். சனி பெயர்ச்சி அப்படின்னாலே பொதுவாக எல்லாத்துக்கூட ஒரு பயம் வந்துடும். ஏதாவது நமக்கு மாற்றங்கள் வருமா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருமா, இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இந்த மாதிரி நமக்குள்ளே 1000 குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துடும். அதை நான் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ சனி அப்படிங்கும் போது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, ஜென்ம சனி இப்படிலாம் எல்லாருமே பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவான் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, தர்ம வழியில் யார் அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவர் எதுவுமே செய்யவே மாட்டார். அவர் ஒரு நீதிபதி. யார் அவங்களுடைய வழியில் கரெக்டாக யாருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காமல் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவரை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அவருக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா நேர்மை, நாணயம், நியாயம், அதே மாதிரி உண்மையை பேசுவது, ஏழைகளுக்கு உதவுவது பிடிக்கும். இதெல்லாம் அது அவருக்கு. இந்த மாதிரி நம்ம நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக இந்த பயிற்சி நேரங்களில் அவர் நமக்கு நல்லது தான் செய்வார். இதே நம்மளோட செயல் தீமையாக இருந்ததுன்னா, அதாவது பொய் பேசுவது, புறம் பேசுவது, பிறரை கஷ்டப்படுத்துவது, பொய் வாக்குறுதி கொடுப்பது, இந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் தீமையாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டையுமே நமக்கு அவமானங்கள் மூலமாகவோ, இல்லை நமக்கு ஒரு முடியாத சூழல் ஏற்படுத்தியோ, இல்லை நமக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தியோ இந்த மாதிரி ஏற்படுத்துவார். அதனால் நம்ம என்ன செய்கிறோமோ அதை உணர்ந்து செய்வோம். எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளுடைய செயல்கள் என்றைக்குமே நேர்த்தியாக, உண்மையாக, ஒழுக்கமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த பயிற்சியும் எதுவும் பண்ணாது. அதனால் எந்த பயிற்சி வந்தாலுமே அதை துணிச்சலாகவும் சந்தோஷமாகவும் ஏற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.